ஆனால் போட்டின்ற மாதிரி ஓடுது. கரெக்டு, வரலாறு முக்கியம். அது வீடியோ எடுக்கலாம். பிரகாசனை பேய் கற்றுக்கத்தா சைடாக போகிறாருல. ஏரி வாழை இருக்கிறது. ஏரி வந்து வேஸ்ட் தான், ஒரு முள்ளு தானே இது. ஏரி வாழை ஒரே முள் தான் இருக்கும். சாப்பிட நல்லா இருக்குங்களா? அப்படியா? ஆமாம், ஏரி வாழை சாப்பிட நல்லா இருக்கும். சின்ன சைஸ் தான் வந்து ஏரி வவ்வால். ஏரி வவ்வால். ஆமாம், ஏரி வாழை என்ன, ஏரி வாழை வேறு லெவலில் தான் இருக்கும். ஏரி வாழைன்னா வேற லெவலில் இருக்கும். வேறால விட ஓவர்டேக் பண்ணோம் ஏரி வாழை. நீங்கள் தேலி தான் அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா இல்லாத இருக்கும். இப்போ தான் அதை சுற்றிங்க மறுபடியும் எப்படி சொல்லி பெரியக்கிறது தான் தள்ளி வளர்த்து வச்சுருந்தோம். ஆனால் அதே சைஸ் தானே. சைஸ் தான், அதே சைஸ் தான். கீழே போட்டுக்கணும் ஆரஞ்சு. வேணா இரு ஒன்றும் கொஞ்சம் வீடு குறையில இரு. நேரம் முன்னாடி விடான்ட்டல வயலில் குத்துனா முள் நம்மளுக்கா ஏரிக்கா தெரிலண்ணா. பால் ரொம்ப மேலே தெரியுது. இரு பைய பார்த்தோன்னே பயப்படுவோம். கொஞ்சம் கிட்ட வந்த உடனே போடு பைய. முன்னாடி விட்டு பின்னாடி போடணும் பைய. நீங்கள் தான் முன்னாடி எடுத்துன்னு போகிறீங்க. எப்பவுமே மீனை வந்து இப்போ போடு. போடல. இரு மேலே தூக்குறேன். அப்புறம் போடு. அவசரப்படாது. சார் பொறுமையாக போட்டுக்கோ. எப்படி போகிறாங்க வீடாட்டத்துக்கு கைக்கு வந்து போயிடுச்சுனா எங்கே போட்டுக்கிற முனையில் நம்ம பால் தண்ணி தானா குடியா? அது இருக்குது. அது காய் அவள் தான்டா சொன்னல மொனை வாயினா சொன்னல. க்ளீனு இன்னும் ஒரு ஸ்டோக் விட்டு கிளம்பிட்டு போயிரு. கையில் முள்ளு அதில் ரொம்ப பை இதில் இருக்கு பாரு. இல்லை அதிலே போட்டுக்கிறியா? பையில் அதை பையில் தான் போடுவோம். பையன் எங்கே வச்சுக்கிறேன். இது உள்ள இருக்கும் பாரு. நான் வெலை போய்க்குது பாரு. அதில் இருக்கு பாரு. ஆனால் மீன் நல்லா வெளிச்சமாக இருக்குதுண்ணா இங்கே.